சில நபர்கள் முக்கியமான பிரமுகர்கள்லாம் வந்து திமுகவில் சேர்றாங்க. இது வந்து ஓட்டா மாறுமா? சப்போஸ் இவங்களுக்கு சீட்டே கொடுத்தாலும் ஜெயிக்க முடியுமா அவங்களால? இல்லை, அது என்னென்னா, ஒரு தனிநபர்களுடைய செல்வாக்கு அந்த கட்சியில் இருக்கும்போது அது செல்வாக்காக இருக்கலாம். இப்போ அது அவரே வந்து திமுகவுக்கு வரும்போது அதே செல்வாக்கு மீண்டும் இருக்குமான்றது சந்தேகம்தான். அதை மீறி வர்றவங்களுக்கு ஏன் சீட்டு கொடுக்குறாங்கன்ற கொஸ்டின் நமக்கு வருது இல்லை. இப்போ இவ்வளோ இருக்காரு அந்த அந்த தொகுதியிலே ஒரு திமுகவில் கீழேருந்து மட்டத்திலேருந்து மேலே மெதுவாக வந்து இந்த தடவை நம்ம எம்எல்ஏ சீட்டு வாங்கிடலாம்ப்பான்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஒருத்தர் அதிமுகவில் இந்த பக்கம் தம்பி வந்து காசை கொடுத்து சீட்டு வாங்கிட்டாருன்னு வைங்க, என்ன நடக்கும்? வேலை செய்ய மாட்டானே, வேலை செய்ய மாட்டானுங்களே. இது வந்து ஒவ்வொரு தடவையும் எல்லா கட்சியிலையும் நடக்குது. இதுக்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டியது யாரு? அந்த கட்சியில் இருக்க தொண்டர்கள் தான் குரல் கொடுக்கணும். கட்சி விட்டு நீக்க போறாங்க. அப்போ என்ன இருக்கு? அதாவது நான் இத்தனை வருஷம் நீங்க ஒருத்தர் கட்சியில உள்ள இணைக்கிறீங்க. உள்ள இணைத்த உடனே அவருக்கு குறைஞ்சது ஒரு 4 வருடமோ 5 வருடமோ கட்சி பணியை ஆட்டிட்டு தான் அவருக்கு ஏதாவது ஒரு சீட்டு கொடுக்கணுன்றத ஒரு கட்சி தொண்டர்கள் அழுத்தணும்.